ஏய் அவனை இப்ப வா, நீ எதுக்கு கேமரா பிடிச்சிட்டு இருக்க? நீ சொல்லிருக்கணும் இடத்துக்கு. வந்து பாத்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா இது பேர் என்ன? டைட்டானிக். டைட்டானிக். அந்த ஷிப் பேர் டைட்டானிக்டா. இது பேர் என்ன சொல்லுவாங்க? பொருட்காட்சியா? எக்ஸிபிஷன் வந்திருக்கோம். பொருட்காட்சி வந்திருக்கோம். ஒரு பெரிய உருவம், இன்னொரு 2வது பெரிய உருவம் இந்த வீடியோல இருக்காரு. அது ஏன்னா முன்னாடியே வந்திருக்கு, நிறைய வாட்டி வர்றதுனால அது எங்க கூட வரல. அவன் வேற ஆர்டிஸ்ட். நாங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. உள்ள போனா எப்படி இருக்கும்னு தெரியல. நாங்க 6 டிக்கெட் வாங்கியிருக்கோம். கேமரா பின்னாடி 2 பேர் இருக்காங்க. அப்புறம் என் கூட ட்ரங்கன் காய் ஒருத்தர் இருக்காரு. வண்டி இருக்கேன்னு திருவிட்டு இருந்தா அப்படிதான் நடக்கும். அந்த அங்கிள் அங்க கேமரா எடுக்கும் தெரிஞ்ச வேணே திருவிட்டு இருந்தா தெரியுமா? தெரியும். சரி வாங்க நம்ம உள்ள போலாம். அப்படியே கேமரா இன் ஆபரேஷன். கப்பலுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. நாங்கெல்லாம் இப்ப முழுக போறோம். விட்டல் நீங்க வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன டைட்டானிக் ஷிப் பாத்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இது வந்து அதாவது ஒரிஜினல் ஷிப் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் ஷிப் தான். நம்ம ஒரிஜினல் ஷிப்ல தான் இருக்கோம். பாத்தீங்களா ஐஸ் பேக்ல அடிச்சு தண்ணி எல்லாம் ஊத்துது மேல இருந்து. தண்ணி ஆமா வெளியே ஊத்துனுச்சு. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? எனக்கு நீச்சல் தெரியும். சம்பந்தம் டாபிக் மாத்திரீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சேர்த்து டைட்டானிக் ஷிப் வந்து ரொம்ப பேசுறீங்க, எனக்கு புரியவே இல்லை. நீங்க ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு டைட்டானிக் ஷிப்புக்கு முதல் தடவை வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் கழிச்சுனா புரியல. இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க ட்ரங்கன் காய் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ட்ரங்கன் காய் நான் வந்து ட்ரங்கன் காய் பேசுங்க. ஏதாவது சொல்லுங்க. அழுவாதீங்க. நீங்க 100 ரூபா ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அவ்வளவுதான். ஆமா சொல்ல வந்த நாங்க மறந்துட்டோம். இங்க உள்ள இந்த டைட்டானிக் ஷிப் வந்து எட்டி பார்க்க பாத்தீங்கன்னா 100 ரூபா ஃபீஸ். 100 ரூபா ஃபீஸ் இல்ல, 100 ரூபா ஃபீஸ். வர மாதிரி எதுல ஜெயிச்சுட்டா வரல. நாங்க எங்க காசுல தான் இருந்தோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க டைட்டானிக்ல இருக்க ரோஸையும் ஜாக்கையும் பார்க்க போறோம். ராபிடோல வேலை செஞ்சு 100 ரூபா எடுத்துட்டு வந்தோம் ப்ரோ. பட் நான் வேஸ்டா போச்சு. சரி நம்ம இதுடா என்னடா இருக்கு? நானா திருப்பணும். அத போய் திருப்பணும்னா பாத்தீங்கன்னா உள்ள ஷிப் ஓட்ட போறேன். நான் தான் இப்ப கேப்டன். கழட்டிடுறா குரு. எதை பார்த்தா இங்க இருந்து பார்த்தா தெரியும். அதான் கேப்டன் வர. நாங்க பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து காப்பாத்த போறோம். கப்பல் வந்து முட்டை போது நாங்க தான் காப்பாத்த போறோம். பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க. உள்ள போறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஐஸ்பர்க் வந்துருச்சு. கப்பல திரும்ப அவன் வீடியோவே எடுக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் எடுக்கறானா? கேப்டன் திட்டு வாங்கிட்டோம். அது வந்து திருப்ப கூடாதா? செட் போஸ் நான் தெரியாம திருப்பிட்டேன். எதுவும் ஆகல, டேமேஜ்ல எதுவும் ஆகல. சரி வாங்க அடுத்து போலாம். நம்ம நடந்தது எல்லாமே நம்ம இல்ல அவன். இவன் எல்லாம் டைட்டானிக் படம் எதுக்கு பார்த்தான்னு கேளுங்க. எதுக்கு பார்த்தான்னு தொடாதடா. நம்ம மச்சான் அவன் பேரு என்னன்னு சோ கைஸ் அங்க இருந்து ஜூம் இருக்குன்னு நினைக்கிறேன். ராகுல் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஒரு போட்டோ எடுங்க. அவனுக்கு நாங்க பேசுறது கேட்காது. நாங்க உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். சரி நீங்க இந்த டைட்டானிக் ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லாதான் இருக்கு. ஒரு வாட்டி வரலாம் அவ்வளவுதான். ஆனா 100 ரூபா கொடுத்து வர அளவுக்கு ஒண்ணும் இல்ல. 100 ரூபா எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. 100 ரூபா செட் ப்ராப்பர்ட்டிடா. இங்க பாரு சோஃபா போட்டுருக்காங்க, லைட் எரியுது. கரண்ட் பில் யாரு? உங்க அப்பா கட்டுறாரு. ஆடியோ எல்லாம் வந்துட்டு கேட்காது. இதுக்கு நான் டப்பிங் கொடுப்பேன் நினைக்கிறேன். ஜாக்கிரதையா அப்படியே அவளை பிடிச்சு வச்சுக்கோடா. ஒண்ணே ஸ்மாஷ் பண்ண முடியாது. போட்டுதான் இருக்காங்க, கவலையே படாதீங்க. நீ படம் பார்த்த சீன் வந்துருச்சு. படம் எதுக்கு பாத்தியா அந்த சீன் வந்துருச்சு. இந்த மாதிரி சீனை பாக்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இதேதான் எங்க கேங்ல ஒரே ஒருத்தன் மட்டும்தான் நல்லா வரையுமா. அது யாரு? ஆர்டிஸ்ட் வி 2 பேரு. ஆர்டிஸ்ட் வியும் அனீஷும் 2 பேரும் மட்டும்தான் நல்லா வரைவாங்க. வெளியே இருந்ததோட அது நல்லா இருக்கு. இவங்களுக்கும் இந்த தமிழ்நாடுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு இதை இங்க போடணும்? எதுக்கு இதுக்கு 100 ரூபா கொடுத்து நான் வரணும் வீடியோக்காக? எதுக்காக மாட்டீங்க? நீங்க எதுக்காக மாட்டீங்க? அவன் தனியா அதுக்குதான் ஒருத்தர்
அந்த கப்பல் எடுத்து போய் சம்பந்தமே இல்ல, உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. இது எதுக்கு ஏதோ பூமாரு படம் ஏத்திட்டா டைட்டானிக் டைட்டானிக் இப்ப ஏத்தி இப்ப ஏதோ பாத்துட்டு படம் பாத்துட்டு வந்தேன்றான். என்ன 5 நிமிஷத்துல என்ன படம் பாத்துருப்பான் டைட்டானிக். இன்னும் உள்ளேயே போல, அதுக்குள்ள நிறைய எடுத்துட்டோம். சோ கைஸ் பாத்தீங்கன்னா வந்து அங்க நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க டம்ளர் தூக்கி போற ஸ்டிங் இருக்குடா, ஸ்டிங் வாங்குவோம்டா. தூக்கி போடலாமா? முகேஷ் அது போமா சுடுற கேம் இருக்கா? அண்ணே சுட பண்ற சுட தெரியும், எனக்கு சுட தெரியும். நான் சுட அங்க பாரு டம்ளர் தூக்கி போற கேம் இருக்கு, ரிங் தூக்கி போற கேம் இருக்கு. எதுக்கா இருந்தாலும் இப்படி போயிட்டு இப்படி வரணும். சரி வாங்க நம்ம அப்படி போவோம். இதுனா நம்பர் பால் தூக்கி போட்டா கிடைக்கிற நம்பர்ல எடுக்கிறதுப்பா. அது வந்து ரிங் தூக்கி போடணும். அது வந்து பால் தூக்கி போட்டு டம்ளர் தான் தள்ளி விடணும். ரிங் தூக்கி போடலாம். ரிங் தூக்கி போட போறியா? வெல் டன். தூக்கி போட்டு ஜெயிக்க. ஏதாவது உங்கள்ட்ட காசு இருக்கே? 50 ரூபா வச்சிருக்கிய? சரி 500 ரூபா வச்சிருக்கிய? 500 ரூபா நான் அவனுக்கு 200 ரூபா தரணும்டா. 200 ரூபா ஏன் தரணும்? அவனுக்கு டிக்கெட், எனக்கு டிக்கெட். தூக்கி போறது வேணாம். அந்த கிளாஸ் சைஸே கம்மியா பாரு. வேற பவுன்ஸ் ஆயிடும். அப்படி சுத்தி இப்படி வந்தா டேய் சுடுற கேம் இருக்கான்னு பாருங்கடா. சுடுறதா இல்ல, சுற்று வேணும் எல்லாத்துக்கும் தெரியும். டேய் ஏன் சுடுற கேம் இல்லாம இருக்கீங்க? தேவையில்ல. சோ கைஸ் முகேஷ் வந்து பால் அடிக்க போறான். நீ எப்படி ஃபீல் பண்ற? அது அடிக்கவே முடியாது, யாராலையும் அடிக்க முடியாது. அந்த கடைசிக்கு அடிக்கவே முடியாது. நான் அடிச்சு ஜெயிப்பேன்னு சொல்றேன். அதானே சொல்றேன். அப்படி சொல்லல, அடிச்சு ஜெயிப்பீங்க வேஸ்ட்னு சொல்றேன். அது உங்களுக்கு புரியல. இப்போ நீ என்ன சொல்ற? அண்ணா இவனுக்கு ஒரு இவனுக்கு ஒரு இது தாங்கண்ணா. சோ கைஸ் இது பார்க்க வந்து இது ஏமாத்துற கேம் மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அங்கிள் எல்லாத்தையும் போட்டாரு, ஒரே ஒரு டம்ளர் மட்டும் மிச்சம் இருந்துச்சு. என்ன முகேஷ் நீ விளையாடணும்னு நினைக்கிறியா? டம்ளருக்கு இருக்குண்டா, அதான் 50 ரூபா வேஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். அதனால நம்ம போலாம், வேற ஏதாவது விளையாடலாம். வாங்க போலாம். சைல்ட்ஹுட் ஃபேவரட்ரா. நீ ஒக்கனா முழிக்கிறியோடா. நானும் போயிருக்கேன்டா. நீ ஒக்கனா முழிக்கிறியோடா. இல்ல நான் வந்து நிறைய தடவை சின்ன வயசுல போயிருக்கேன். சைல்ட்ஹுட் ஃபேவரா? அது சின்ன வயசு சைல்ட்ஹுட் ஃபேவரா? ஃபேவரட்னா ஃபேவரட்டா? நான் நிறைய தடவை இங்க விளையாண்டுருக்கேன். ஆனா இப்ப நான் போனா சின்ன பசங்க விளையாடுற கேம் ஆயிடுச்சு. அதனால போக மாட்டேன். வீட்டு தாங்க அதான். குரு விக்னேஷ் அங்க பாரு துப்பாக்கி இருக்கு. ஏமாத்துறேன். குரு சொல்றது வேணா, பேய் வீட்டுக்கு போலாம். சுட்டானா இல்லையா? இல்ல சுட்டுட்டா, ஆனா பலூன் உடையல. பலூன் பவர்ஃபுல்லா இருக்கும்டா. பேய் வீட்டுக்கு அது போலாம்டா. அது பாரு எவ்வளவு ஹைட் போகுது, அதுக்கு போலாம்டா. டேய் இல்லடா, பேய் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்க போலாம்டா. போங்க. சரி போலாம். வாடா. பயமா இல்லடா. அவன் தைரியமா வந்தா வா, பேய் வீட்டுக்கு போலாம். கிடையாது, அவன் வாங்கி கொடுத்தான் எனக்கு. 40 ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்தான். நானும் அவனும் மேல ஃபர்ஸ்ட் பேய் வீட்டுக்கு போவோம். அதுக்கு போவோம். ராட்டினத்துக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், நாங்க கடிப்போம். சரி வாங்க நம்ம அதுக்கு போலாம், ராட்டினத்துக்கு போலாம். அதுக்கு போலாமா இல்ல அதுக்கு போலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு போயிட்டு அப்புறம் அதுக்கு போலாம். காசு இருக்கா? ஏன்டா இருக்கு, வாங்க போலாம். வாங்க நம்ம அங்க போலாம். சோ கைஸ் நம்ம அங்க போலாம்ல? ஓகேல? அதனால போயிருக்கோம்டா. எத்தனை வட்டா போவோம். டேய் வாடா, வாங்க போலாம். வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். ஆனா என்ன 100 ரூபான்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தலாம் இல்ல, காசு கொஞ்சம் அதிகம், ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கு. சோ நாங்க இருக்கு, நானு குரு விக்னேஷ், போத, விட்டல், நாங்க 4 பேரும் போறோம். சரி மேல போயிட்டு வீடியோ எடுக்கிறோம். கட் பண்ணுங்க, பாய். இதோட செம்ம ஹைடா. ரொம்ப பெருசு. என்னது கையை எடுத்திருந்தா கண்டிப்பா வெளியே விழுந்திருப்பேன். பெருசுதான். ஸோ கைஸ் என்ன நினச்சது பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கொலை முயற்சி செய்ய பார்த்தாங்க. வண்டி வெர்டிகலா நிக்குது. என் வாய்ஸ் வேற போச்சு. எதுக்கு? அஜித் தான் காப்பாத்துறாரு எங்களை. கிழிச்ச எனக்கு வந்து எஸ்டிஆரின் 10 தலை தான் வந்து என்னை காப்பாற்றி சொல்ல போகணும்னா, சொட்ட தலை. நிக்குது வண்டி இப்படி நிக்குது. வண்டி வெர்டிகலா நிக்குது. அந்த கம்பி மட்டும் இல்லைன்னா முன்னாடி சாஞ்சி விழுந்திருப்போம். போதும். அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. இதுல என்ன விஷயம்னா, குரு விக்னேஷ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் கேமரா பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். சொல்லுங்க. கேமராவை எடுத்துட்டு வந்துட்டு 6 பேரும் வந்துட்டாங்க. எல்லாமே கேமராவை நான் புடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். இவங்க ரொம்ப கத்துறாங்க. இதுல 10 தலை சொட்ட தலை நேரம் கத்திட்டு அஜித் தான் காப்பாத்தினாரு. சரி அடுத்து எங்க போலாம்? வீட்டுக்கு போலாம். நான் வரல. ஏய் அது வேஸ்ட். இது சாப்பிடலாம் தானே மாதிரி. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்.
40 ரூபா 50 ரூபா சொல்றான்டா ஒருத்தர் டெல்லி அப்பளம் ஐஸ்கிரீம் விளையாண்டு வந்து சாப்பிடலாம் இங்க நாங்க விளையாடுறோம். அவ்வளவு காசு இல்ல. சரி நீங்க விளையாண்டுட்டு வாங்க 3 பேர். ஓகே ஆடியோ நீங்க விளையாட போனீங்கன்னா போன விட போறான் அங்க ஒருத்தன். போன இல்ல அது போன விட மாட்டாங்க, அவ்வளவு ஸ்பீடா இருக்காது அது. நீ மட்டும் தான்டா கத்துற. ஏய் இது ஏன்டா வாங்குற? வெட்டி இதெல்லாம் எயிட்ஸ் வந்தவங்க வெட்டி போட்டுட்டு இருப்பாங்க. அது வாங்கி ரத்தம் பட்டு சாப்பிடலாம். டேய் இது நல்லாவும் இல்லடா. இது ஏன்டா வாங்குற? 30 ரூபா கொடுத்து இதை வாங்கியிருக்க. 10 ரூபாயா? இப்படி நான்லாம் வந்து ரெட்ரோ இப்படி போகும்போது ஜூம் பண்ணி இப்படி போகும்போது ஜூம் அவுட் பண்ணு. எப்படி வெறித்தனமா எடுக்கிறேனா? ஏய் நான் வீடியோ ஒன்னே தான் எடுக்கிறேன். ஏய் போடா சுத்துது பாரு. இத போயிட்டோம்னா பானிபூரி சாப்பிடலாம். பானிபூரி சாப்பிடலாம். சரி டேய் போய் பானிபூரி சாப்பிடுவோமா? எவ்வளோன்னு கேளு. எவ்வளோ வாங்க ஒன்று வாங்க. அங்கே வரதுக்கு சாப்பிட்டோம் இருக்கேன். அவங்களால இறங்கி இடம் வர முடியும். நம்ம வந்து சாப்பிட்டே முடிச்சிருக்கோம்டா. அதான் 4 நிமிஷம் வேஸ்ட். 4 நிமிஷம் கண்டென்ட்டே இல்லாம போயிட்டு இருக்கு. சேனல்லே கண்டென்ட் போயிட்டு இருக்கு. என்னத்துக்கு 60 ரூபாப்பா? என்ன கொடுத்து வாங்கின? எதுக்கு 60 ரூபா கொடுத்து வாங்கின? என்னது சரி காசு தந்தோம். என்ன சொல்றோம் பானிபூரி 60 ரூபாய்க்கு. அந்த ஒருத்த மட்டும் பாருங்க. நீ போய் வாங்கிட்டு டேய் 60 ரூபா கொடுத்து ஒரு பானிபூரி. 30 ரூபா ஒரு பானிபூரி. நான் தனியா செய்யல, எல்லாம் செஞ்சாங்க. சோ கைஸ் பாத்தீங்கன்னா 60 ரூபா பானிபூரி பாருங்க. நல்லா இருக்கு. சாப்பிடவே இல்ல. சாப்பிடுடா. சாப்பிடா கை எனக்குடா. அங்க ஒருத்தர் சாப்பிட்டு போறான். நான் யார் என்ன அம்மா எடுக்கிறோம். நல்லா கொஞ்சம் கூட ஒர்த்தே கிடையாது. 60 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு வெளியே சூப்பரா தராங்க. சோ கைஸ் இது வரைக்கும் நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் வீடியோ ஒரு மொக்க வீடியோவா போயிட்டு இருக்கோம். இந்த நிமிஷத்தை வந்து இப்ப இருந்து என்ன பண்ண போறேன்னா அங்க இருந்து டிராப் எடுக்க போறேன். சாரி அங்க இருந்து நான் ஷார்ட் எடுக்க போறேன். வாங்க பாக்கலாம். அது முடிச்சுட்டு போயிடலாம். அதெல்லாம் வேணாம் டேய் வேஸ்ட் அது. நீ போயிட்டியா? நான் போயிருக்கேன். நான் போட்டோ கூட எடுத்திருக்கேன் அங்க போய். பாரு இவன் மட்டும் யாரோட நான் போன வாரமே கேட்டேன். டே போலான்டான்னு. போன வாரம் உட்கார வந்துட்டான் இவன். நான் தெரியாம ஏய் அப்போனா வரலடா விடுடா. டேய் இப்படி எல்லாம் இருக்காதீங்கடா. அதுக்கு போனா வரதுக்கு முன்னாடி வேற யாருக்கே வந்திருப்பான். வேற யாரும் தான் வந்தான். நான் போன் அடிச்சேன். பாட்டு சத்தமா கேட்டுச்சு. எங்கடா இருக்கு அப்படின்னு. வீட்டுல வேண்டாம் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன்னா அவங்க அம்மாக்கு போன் அடிச்சா இங்க இல்லையப்பா வெளியே இருக்கானுப்பா அப்படின்றாங்க. நான் தனியா வந்தேன். நீ தனியா வரால கிடையாதுடா. டேய் பசங்களா வந்தோம். எவனோட வந்த அவ்வளவு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. பட் இப்ப எனக்கு ஃப்ரெண்டு நிறைய இல்ல. வீட்டுக்கு போலாம்ல. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். நான் உங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போறோம். நான் சாப்பிட போறேன். நீ வேணும் உன் காசுல வாங்கிக்க. போன வாரம் வந்து அவளோட எவ்வளோடய வரல. நான் பையனோட தான் வந்தேன். அவனோட போன வரந்தல்ல அவன் வாங்கி தந்துருக்கான். நான் வாங்கி தர மாட்டேன். நான் யாரு கூடயும் வரல. முகேஷ் இவங்க 3 பேர் 2 பேரோட தான் வந்தேன். சீரியல் ஆர்டிஸ்ட் பேர் அடிக்க போறேன். இப்ப நான் சீரியல் ஆர்டிஸ்ட் நான் இப்ப ஒரு ஏதாவது சொல்ல என்னை பத்தி ஏதாவது சொல்ல. அவன் வந்து இந்த வீடியோ யாராவது டேரக்டர் இல்ல யாராவது பாக்குறீங்கன்னா அவனுக்கு படம் வாய்ப்பு தாங்க. அதுக்காக தான் ஏங்கிக்கிட்டு இருக்கான். என்னை பத்தி ஏதாவது சொல்லுங்க. அத்தை நான் உங்கள்ட்ட ஒன்று சொல்லணும். டேய் நான் பையன்டா. இல்லடா என்ன சொல்றேன். மாமா ஒரு விஷயம் நடந்துச்சு மாமா. மாமா மாமா நடந்துச்சு. வெரி குட்.